8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். நாம் இன்றைக்கி அழகு 16 நுண்ணுயிர்கள் பாடத்தில் தீங்குதரும் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பல்வேறு வகையான நுண்ணுயிர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள், ஆல்கா, புரோட்டோசோவா, இதை பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை நுண்ணுயிர்கள் மருத்துவத்துறையில் எப்படி பயன்படுது, விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது, தொழிற்சாலைகளில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதான் பார்த்தோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்படிலாம் நுண்ணுயிர்கள் பயன்படுது அப்படிங்கிறத கடந்த பதிவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, இவ்வளோ நேரம் நல்லதாக பார்த்துட்டு இப்போ கடைசியாக பாடம் முடிகிற இடத்துல அது என்ன தீங்கு, நம்மளுக்கு என்ன தருது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க தீங்குதரும் நுண்ணுயிர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தீங்குதரும் நுண்ணுயிர்களை ஆங்கிலத்தில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ம்ஃபுல், தீங்கு தரக்கூடியது. இந்த நுண்ணுயிர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் தீங்கு விளைவிக்குது. சரிங்களா? இந்த நுண்ணுயிர்கள் நோய்களை உருவாக்குவதால் இவைகள் நோய் கிருமிகள் என்று அழைக்கப்படுகிறது. நோய் கிருமிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த நுண்ணுயிர்கள்லாம் நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்னு ஒரு சின்னது கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய, அதாவது தோலில் ஏற்படக்கூடிய வெட்டுக்காயங்கள், நமக்கு சொல்லுவோம்ல, வெட்டில் புண்ணு வந்துருச்சுன்னா அதில் ஈ மொக்கி எல்லாம் மொக்கியமில்ல, அந்த வெட்டு மற்றும் காயங்கள் மூலமாகவும் வாய் அல்லது மூக்கின் வழியாகவும் உடலுக்குள்ளே என்ன நுழைந்துருது, அந்த நுண்ணுயிர்கள் நுழைந்து நம்மளுக்கு எதை தருகிறது, நோய்களை தருகிறது. ஒரு 2 மார்க் கேள்வி கூட இருக்குது. நுண்ணுயிர்கள், நோய் எதிரும் நுண்ணுயிர்கள் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி போகுது அப்படின்னா இப்படி தான் நம்ம சொல்லணும். வெட்டு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயங்கள் வழியாக உள்ளே போகும், வாய் அல்லது மூக்கின் வழியாக உள்ளே போகும். இப்போ உலகையே அச்சுறுத்தக்கூடிய கொரோனா வைரஸில் அது ஒரு மிகப்பெரிய தீங்குதரு நுண்ணுயிரி இருக்கிறதுலே. இப்போ அருமையான கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் நம்மளுக்கு எப்படி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், முகக்கவசம் போட்டுக்கிறோம். ஏன் முகக்கவசம் போட்டுக்கிறோம்? அது மூக்குலையும் வாய்க்குலையும் உள்ளே போயிடுது அப்படின்னு போடுறோம். அப்புறம் அடிக்கடி கையில் நம்ம கழுவ சொல்கிறோம். சோப் போட்டு ஏன் கழுவ சொல்கிறோம்? ஏன்னா கையில் அந்த நுண்ணுயிர்கள் ஒட்டுச்சுன்னா நம்ம வாயிலையோ மூக்குலையோ நம்ம கை தெரியாமல் படும் பொழுது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது நாள் வரை இந்த நுண்ணுயிர்கள் தீங்கு தருமா அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லைனாலும் இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நம்மளுக்கு எவ்வளவு தீங்கு தருது அப்படிங்கிறது தெரியுது. கொரோனா வைரஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான பல வைரஸ்கள் நம்மளுக்கு தீங்கு தருது. தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு எவ்வளவோ தீங்குகள் தருது. அந்த எப்படி என்ன வைரஸ் என்ன மாதிரியான தீங்கு தருது, அந்த வைரஸ் உள்ளே போயிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும், ஸோ அந்த மாதிரியான நோய்கள் வந்தால் அதை எப்படி நம்ம உடம்புல இருந்து விரட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக். ஸோ வாங்க, அதான் இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. வைரஸினால் உண்டாகும் ஃப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது. நோயாளிகள் தும்மும் போதும் தெரிக்கும் தேவையில் உள்ள வைரஸ் காற்றில் பரவி சுவாசத்தின் மூலம் ஆரோக்கியமான ஒரு உடலில் உள்ளே நுழைகின்றன. நுண்ணுயிர்கள் மூலம் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் நோய்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஏற்கனவே அதான் சொல்கிறாங்க, காற்றில் பரவும். ரொம்ப சிம்பிள். உங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அவன் தும்முறான், பக்கத்தில் நீ உட்காந்துருக்க, ஒரு நாள் கழிச்சு அவன் காலையில் தும்ம ஆரம்பிச்சானா நீ சாயங்காலம் தும்ம ஆரம்பிச்சிருவோம். எப்படி வருது அந்த வைரஸ்? அந்த ஃப்ளூ வைரஸ் அவன் தும்மும் பொழுது, அவன் எச்சில் தெரிக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் எதுக்கால உட்காந்துருக்கவன் என்னோட மூச்சு காத்துக்குள்ள உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதான் காற்றுல பரவுதுங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், காற்றுல பரவுதுங்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நுண்ணுயிர்களால் தாவரங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை பார்ப்போம். டிசீஸ் கேஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் பிளான்ட்ஸ். தாவரங்கள் என்னென்ன மாதிரி நோய்களை ஏற்படுது நிறைய இருக்குது. உங்களுக்கு 2 வெரைட்டி, ஏற்கனவே நுண்ணுயிர்களை பற்றி நிறைய கொடுத்ததுனால 2 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிட்ரஸ் கேன்கர். இந்த சிட்ரஸ் கேன்கர் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலுமிச்சை மரம் இருக்குல்ல, எலுமிச்சை மரம் பார்த்துருக்கீங்களா? எலுமிச்சை மரம் இடத்துலையும் இந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரியான எலுமிச்சையில் மேலே ஒரு கொப்பில் மாதிரி கருப்பு கலரில் வரும். அதே மாதிரி இலைகள்லையும் தண்டுகள்லையும் இந்த சிதைவு ஏற்படும். இந்த மாதிரி புள்ளியாக கருப்பு கலரில் புள்ளி, கேன்சர் புள்ளி மாதிரி கருப்பு கலரில் வரும். அதனால தான் அது சிட்ரஸ் கேன்கர்னு சொல்லுவோம். நான் தெளிவான படங்கள் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இது ரொம்ப புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் கேன்கரை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். சொல்லுங்கள், சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இது பாக்டீரியா. ஏன்னா பாக்டீரியா, பூஞ்சைகள், புரோட்டோசோவா நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது. நம்ம அதை அதனால தான் கீழே கொடுத்துருக்காங்க. இது பாக்டீரியா. இது எப்படி பரவுது அப்படின்னா காற்றின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் பரவுது. இது வந்துச்சுன்னா நமக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும்? இந்த இலைகள், தண்டுகள் மற்றும் கனிகளில் சிதைவு உண்டாதல். சரி, இது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்துதல். வாங்க நான் இப்போ ஒரு படம் காட்டுறேன், பாருங்கள். மாணவர்களே, பார்த்தீங்களா அந்த எலுமிச்சம்பழம் என்ன பாடுபட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் அந்த தண்டுகள், இலைகள் எல்லாத்துலேயும் எப்படி பண்ணியிருக்கு, பாதிப்பை ஏற்பட வச்சிருக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் எப்படி அழகான ஒரு எலுமிச்சம்பழத்தில் எப்படி மாதிரி கொப்பளை மாதிரி வந்திருக்கு, பரு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த இலைகளை எப்படி சிதைச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த தண்டுகளை எப்படி சிதைச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு காரணமான பாக்டீரியாஸ் தான் சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்துதல். அதுக்கான மருந்துகள்லாம் இருக்கும். அந்த மருந்துகளை மெயினாக என்ன இருக்கும், தாமிரம் இருக்கும். இந்த இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய படம், அந்த சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற படம். வாங்க அடுத்து உருளைக்கிழங்குல என்ன மாதிரியான நோயை இந்த நுண்ணுயிரி ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். அடுத்து எலுமிச்சம்பழம் மாதிரி உருளைக்கிழங்குல வந்து ஏற்படக்கூடிய நோய் வந்து உருளைக்கிழங்கு பிளைட் நோய். இதோட நுண்ணுயிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய நோய். அது ஒரு பூஞ்சை அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி தானே. அது என்ன நுண்ணுயிரி அப்படின்னா பைட்டோபைத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். சொல்லுங்கள், பைட்டோபைத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். இது எதன் மூலமாக பரவுது, காற்றின் மூலமாக பரவும். இது வந்துச்சுன்னா அந்த கிழங்குலாம் எப்படி இருக்கும், பழுப்பு நிறமான புண்கள், கொப்பளை மாதிரியான புண்கள் காணப்படும். இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறது அப்படின்னா பூஞ்சைக்கொல்லி, எப்படி நம்ம பூச்சிக்கொல்லி சொல்லுவோம்ல அது மாதிரி பூஞ்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம தெளிக்கிறது மூலமாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ளைட் நோயை நம்ம தடுக்கலாம். இன்னொருக்கு சொல்கிறேன், உருளைக்கிழங்கு ஃப்ளைட் நோய் எந்த நுண்ணுயிரியை தாக்குது, பூஞ்சை. எந்த பூஞ்சை, பைட்டோபைத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். மாணவர்களே பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு எந்த கதிக்கு ஆளாக இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? இந்த பூஞ்சை எப்படி இருந்தால் இந்த உருளைக்கிழங்கை பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக பாதிச்சிருக்கு இந்த பூஞ்சை. இந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு இதுவாக இருக்குது, ஃபங்கஸ். இது ரொம்ப தீவிரமான நுண்ணுயிரிகள். இதெல்லாம் பாதுகாச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட ரொம்ப கெட்டு போயிடும். நம்ம தெரியாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்மளுக்கு சாப்பிட்டா கூட நம்மளுக்கும் சில விதமான நோய்கள் ஏற்படும். ஸோ மாணவர்களே ஒரு சின்ன மைண்ட் மேப். தீங்கு தரும் நுண்ணுயிர்கள் எது, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்களுக்கு கொடுக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், தாவரங்களால் ஏற்படக்கூடிய நுண்ணுயிர்களால் தாவரங்களில் உண்டாகும் நோய்கள். நான் ஏற்கனவே 2 நோய் சொன்னேன். ஒன்று சிட்ரஸ் கேன்கர், இன்னொன்று உருளைக்கிழங்கு பிளைட் நோய். இந்த சிட்ரஸ் கேன்கர் எதன் மூலமாக வருது, சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக வருது. இதற்கு எதனா மருந்துக்கலாம், பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தி இந்த நோயை நம்ம விரட்டலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பிளைட் நோயில் பைட்டோபைத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற பூஞ்சையினால இந்த உருளைக்கிழங்கு நோய் வருது. இதற்கு என்ன பண்ணலாம், பூஞ்சை கொல்லியை பயன்படுத்தி இந்த பூஞ்சையை நம்ம சாகடிக்கலாம். அடுத்து நுண்ணுயிர்களால் விலங்குகளில் உண்டாகும் நோய்கள். விலங்குகளில் என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுத்துது, டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸில் வந்து நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆந்த்ராக்ஸ். அந்த வந்து நோய்க்கு பேர் வந்து ஆந்த்ராக்ஸ். இது வந்து கால்நடைகளில் வரும். இப்போ ஆடு, மாடு இந்த மாதிரி கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய் தான் ஆந்த்ராக்ஸ். மிகவும் மோசமான வைரஸ். நான் இதுக்கு படம் எடுத்தேன், ஆனால் படம்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அந்த படத்தையெல்லாம் காட்டல. ஸோ இந்த ஆந்த்ராக்ஸை உண்டாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு பேர் வந்து என்ன பண்ணால் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். இது எப்படி பரவுது அப்படின்னா அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம். அது உணவோட அசுத்தமான உணவுகள் சாப்பிட்றதுனால இந்த நோய் வந்து அந்த கால்நடைகளுக்கு வருது. இது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஒன்று, மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படும், அதுக்கு சுயநினைவு இல்லாமல் போயிடும், பசி இருக்காது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆந்த்ராக்ஸ். பெரும்பாலும் ஆந்த்ராக்ஸ் வந்துச்சுன்னா அந்த கால்நடைகள் வந்து இறந்து போயிடும். அதுக்காக தடுப்பூசி, நம்ம கொரோனாவுக்கு எப்படி தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி ஆந்த்ராக்ஸுக்கு எப்படி பண்ணலாம், தடுப்பூசி போட்டுக்கலாம். அந்த கால்நடைகளுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டோம்னா இந்த வைரஸோட தாக்கத்திலிருந்து நம்ம குறைக்கலாம். அடுத்து இன்னொன்று என்னென்னா வாய் மற்றும் கால் குழம்பு நோய். இதுக்கு எந்த நுண்ணோய், இது ஒரு வைரஸ்னால வரக்கூடியது. எந்த வைரஸ் அப்படின்னா ஆப்தோ வைரஸ். இதுக்கு என்ன காரணம், காற்று மற்றும் விலங்கு காரணிகள் மூலமாக தான் வரும். காய்ச்சல், வாய்க்கொப்பளங்கள், எடை இழப்பு, பால் உற்பத்தி குறைதல், இதுவுமே எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடைகளுக்கு தான் வரும். இந்த படமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு படம் நான் காட்டல. இதுக்கு வந்து என்ன தடுப்பூசி அப்படின்னா FMD தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாணவர்கள் இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான நோய்கள் கால்நடைகளை தாக்கும், பேசிலஸ் ஆந்த்ரஸ் வந்து என்ன நோய் ஏற்படுத்தும், ஆப்தோ வைரஸ் வந்து என்ன மாதிரி நோய் ஏற்படுத்தும், அதுக்கு அறிகுறி, அதுக்கு என்ன தடுப்பு ஊசிகள், இந்த மாதிரியான 1 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ வாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுண்ணுயிர்களால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள். மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த நுண்ணுயிர்கள் விலங்குகளுக்கு உண்டாகும் நோய்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைண்ட் மேப்பை பார்த்துருவோம். நுண்ணுயிர்களால் விலங்குகள் உண்டாகும் நோய்கள் என்ன சொன்னோம், ஆந்த்ராக்ஸ் சொன்னோம். ஆந்த்ராக்ஸ் எதுக்கு, எந்த இது வருது, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இதுக்கு என்ன பண்ணணும், ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி இந்த கால்நடைகளுக்கு போடணும். அதே மாதிரி வாய் மற்றும் கால் குழம்பு நோய் எதுக்கு வருது, விலங்குகளுக்கு வருது. எந்த வைரஸ்னால வருது, ஆப்தோ வைரஸ்னால வருது. இதை என்ன பண்ணலாம், FMD அப்படிங்கிற தடுப்பூசியை போடும்போது இந்த ஆப்தோ வைரஸ் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஸோ மாணவர்களை இதிலே உங்களுக்கு அட்டவணையிலே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துங்க. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வாசிக்க மட்டும் செய்கிறேன். இங்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும், மனுஷனுக்கு என்ன மாதிரி நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்து எப்போதும் போல் எந்தெந்த நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி கொடுத்துருக்காங்க, அது பரவக்கூடிய முறை, அறிகுறிகள், தடுப்பு முறை ஏற்கனவே உள்ளது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அப்படின்னா
காசநோய் அப்படிங்கிறது என்னது டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூபர் குளோசிஸ். இந்த காசநோய் என்ன திரும்ப இருமல் வரும், நுரையீரல் பிரச்சனை வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இது முதல்ல பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நம்ம தடுப்பூசி போட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்தியாவில் ரொம்ப கம்மியாயிருச்சு காசநோய். முதல்ல கரோனா மாதிரி இது ஒரு பயமுறுத்தக்கூடிய நோயை தான் இருந்துச்சு. இது எந்த நோய் நுண்ணுயிர் உருவாக்கப்போனா இது பாக்டீரியாவில் வரக்கூடியது. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில் வருது. இது காற்றின் மூலம், நோய் தொற்றுடைய மனிதனின் சளி மூலமும். நான் சொன்னேன்ல, பொதுவாகவே இந்த நுண்ணுயிரிகள்னால ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே காற்றின் மூலமாக பரவும். அந்த ஏற்கனவே அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ள பக்கத்தில் நம்ம இருந்தாலே அவங்க போய் பேசும்போது தெரிவிக்கக்கூடிய அந்த எச்சில் காற்று மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக தொட்டுக்கும். அது மேக்ஸிமம் பரவும் முறைகள் அதுதான் அந்த நுண்ணுயிரிகள்னாலே. இது அறிகுறிகள் என்ன ஏற்படும்? இந்த டியூபர் குளோசிஸ் தொடர்ச்சியான இருமல், இரத்தத்துடன் கூடிய சளி, எடை இழப்பு, மூச்சு திணறல், இது எல்லாமே இந்த காசநோய்க்கான அறிகுறி. இதுக்கு என்ன தடுப்பூசி முறைனா பிசிஜி அப்படிங்கிற தடுப்பூசி போடுவாங்க. பேசிலி கேல்மெட்டிக் யூரின் அப்படிங்கிற தடுப்பூசி போடுறதுனால இந்த காசநோய் வந்து குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் இப்போ காசநோயை முழுசாக கட்டுப்படுத்திட்டாங்க. அடுத்து வரக்கூடியது காலரா. காலரா அப்படிங்கிற நோயுமே கரோனா மாதிரி தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலராவனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது. என்ன பாக்டீரியா அப்படின்னா விப்ரியோ காலரா. இந்த பேர் என்னது? விப்ரியோ காலரா. இது என்ன? ஈக்களின் மூலம் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலம். நம்ம சின்ன கிளாஸ்லாம் சொல்லுவோம்ல, டே ஈ மொச்சை பண்ணுறது திங்காத, சாப்பிடக்கூடிய உணவுகளை சுத்தமாக மூடி வைங்க, திறந்து வைக்காதீங்க. ஏன்னா ஈக்களின் மூலமாக இந்த பாக்டீரியா வந்து காலரா நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அது வந்தாலும் என்ன ஆகும்? நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீரிழப்பு. பொதுவாக நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலைன்னா நமக்கு என்ன வரும்? வயிற்றுப்போக்கு தான் வரும். வயிற்றுப்போக்கு, வாந்தி, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இது வந்து எதற்கான அறிகுறி அப்படின்னா காலராவுக்கான அறிகுறி. காலராவுக்கு எதற்காகவும் தடுப்பூசி இருக்குது. இன்னொரு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா தன் சுகாதாரம். நாம் சுத்தமாக இருக்கணும், நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை மூடி வச்சுக்கணும். ஈக்கள், கொசுக்கள் இதெல்லாம் அண்டாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த காலரா நோய் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். வாங்க இந்த காசநோய்க்கும் காலராவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா படங்கள் மட்டும் நான் காட்டுறேன். மாணவர்களே, சின்ன சின்ன ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கா? இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். இது எந்த நோயை ஏற்படுத்தும் சொல்லுங்க? வெரி குட். எந்த நோயை ஏற்படுத்தும்? காச நோயை ஏற்படுத்தக்கூடிய இது ஒரு பாக்டீரியா. இதுவுமே இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் நம்ம காச நோய் வந்து நுரையீரல்களில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் சொல்லியிருக்காங்க. மாணவர்களை, இது என்ன தெரியுதா உங்களுக்கு? எஸ், இவங்க தான் விப்ரியோ காலரா பாக்டீரியா. விப்ரியோ காலரா பாக்டீரியா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல லட்சம் மடங்கு உருப்பெருக்கம் செய்யப்பட்டது. கண்ணுக்கே தெரியாது, பல லட்சம் மடங்கு உருப்பெருக்கம் செய்யப்பட்டது. கசைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கசைகளை, நம்ம கசைகளை பற்றி படிச்சிருக்கோம்ல, பாக்டீரியா அது கசையில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த கசைலைகள் தான் இது. ஸோ இதுதான் விப்ரியோ காலரா, காலராவை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா. அடுத்த மாணவர்களில் ஏற்படக்கூடிய நோய், உலகத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய நோய், எனக்கு இது இல்லைன்னு சொல்லிடவே முடியாது யாரும். சாதாரண சளி. சளி யாருக்காவது வராமல் இருக்கா? எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த வரி அது உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இது காற்றின் மூலம் தான் பரவும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சளி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே போகக்கூடாது, தும்முன்னா நம்மளுக்கு வந்துடும். அறிகுறி என்ன? சளி ஒழுகுதல், தும்முதல். இதுக்கு என்ன ஒரே வழி? நோயாளியை தனிமைப்படுத்துதல். அங்கேயே சொல்லிட்டான் பாரு, சாதாரண சளிக்கே நோயாளியை தனிமைப்படுத்தணும்னு சொல்லும்போது கரோனாவுக்குலாம் எப்படி தனிமைப்படுத்தணும் நீனே யோசிச்சு பார்த்துக்க. அடுத்து ரேபிஸ். இது தெரியும், ரேப்டோவிரிடி. இது ஒரு வைரஸ் தான். ரேபிஸ்னால் என்ன தெரியுமா? விலங்குகள் கடிப்பதால். பொதுவாக விலங்குகள் எதுவும் கடிப்பேன்? நாய், தெருநாய் இருக்குது தெரியுமா? வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கே நம்ம தடுப்பூசி போடணும். அந்த வெறிநாய் கடிச்சிச்சுன்னா வரக்கூடிய நோய்க்கு தான் ரேபிஸ். இந்த ரேபிஸ் நோய் கடிச்சு, இந்த விலங்குகள் கடிச்சு இந்த ரேபிஸ் பாக்டீரியா வைரஸ் தாக்கிருச்சுன்னா கண்டிப்பாக அவன் இறக்குறது கூட போகலாம். இப்போ ஊசிகள்லாம் வந்துருச்சு, கரெக்டாக ஊசி போட்டு முறையாக ட்ரீட்மெண்ட்டாக காப்பாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா மிச்சம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது உயிரையே பழி வாங்கக்கூடிய வைரஸ் இந்த ரேபிஸ் வைரஸ். காய்ச்சல், மாயத்தோற்றம், பக்கவாதம், உணவை விழுங்க இயலாமை. பக்கவாதம்னா இழுத்துக்கும், கால் கையெல்லாம் செயல்படாமல் போயிடும். காய்ச்சல் ஓவராக இருக்கும், மாயத்தோற்றம், உணவை விழுங்க இயலாமை, இதெல்லாம் அறிகுறிகள். இதுக்கு ஒரே காரணம் ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி போட்டுக்கலாம். நாய் கடிச்சாலும் சில ஊசிகள்லாம் வந்து ஒரு வருஷம் தொடர்ச்சியாக அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஊசி போடணும். முதல்ல தொப்புளை சுற்றி 50 ஊசி 40 ஊசின்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு 3 ஊசி கரெக்டான ஷெட்யூலில் அவங்க கொடுப்பாங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம போய் போட்டோம்னா இந்த ரேபிஸ் நம்மளை வைரஸ் தாக்காது நம்மளை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நோய் என்ன அப்படின்னா அமீபிக் சீதபேதி. பேதி நம்ம கிராமத்தில் ஏதாவது சண்டை வந்தால் சொல்லுவாங்க பேதியில் போக அப்படிம்பாங்க. பேதினா கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்றால் ஓடுறது. இதுக்கு காரணமான முக்கியமான யாருன்னு பார்த்தா புரோட்டோசோவா. பாக்டீரியாவோ வைரஸாக கிடையாது, இது ஒரு புரோட்டோசோவா அப்படிங்கிற நுண்ணுயிரி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டமீபா
ஹிஸ்டாலைடிகா அப்படிங்கிற புரோட்டோசோவா. இது எது மூலமாக பரவுது? உணவு, நீர் மற்றும் ஈக்கள். இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு வந்தாலே அந்த நீர், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஈக்கள் இந்த மூலமாக தான் அந்த வயிற்றுப்போக்கு வருது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒத்துக்காமல் உடனடியாக வருது. கடுமையான வயிற்றுப்போக்கு, ரத்தத்துடன் கூடிய மலம். இதுக்கு உண்மையான தடுப்பூசி சிகிச்சை முறை என்ன? முறையான தூய்மையை பராமரித்தல் மற்றும் மெட்ரோனிடயோசில் என்னும் எதிர் உயிர்கொல்லிகளை பயன்படுத்துதல். எதிர் உயிர்கொல்லிகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த இதுக்கு வந்து இந்த அமீபிக் சீதபேதி புரோட்டோசோவா தாக்கத்தில் என்ன மாதிரியான எதிர் உயிர்கொல்லியை பயன்படுத்தணும் அப்படின்னா மெட்ரோனிடயோசோல் அப்படிங்கிற எதிர் உயிர்கொல்லியை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மலேரியா. மலேரியா மீன்ஸ் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர் எது? பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து பெண் அனோபிலஸ் கொசு. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் கொசுல வந்து பெண் அனோபிலஸ் கொசு, பெண் கொசு தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெண் அனோபிலஸ் கொசு தான் எதை உருவாக்கும் அப்படின்னா மலேரியாவை உருவாக்கு. காய்ச்சல், மலேரியாங்கிறது காய்ச்சல், குமட்டல், வாந்தி, கடும் காய்ச்சல். அதே மாதிரி மலேரியாவுக்கு எதிரான குயினின், குளோரோகுயின் மருந்துகளை எடுத்துக்கொள்ளல். மேலும் கொசுவை விரட்டும் களிம்புகள், கொசு வலைகளை பயன்படுத்தல். கொசு கடிக்காமல் நீ என்னென்ன எப்படிலாம் பாதுகாத்துக்கிறியோ அதையெல்லாம் பாதுகாத்துக்கிட்ட என்ன வராது? அந்த புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம் அவன்கிட்ட வராது. பிளாஸ்மோடியம் ஒன்றும் கிடையாது. கொசு ரத்தத்தில் இருக்கும். நம்மளை கடிக்கும் போது என்ன பண்ணி நம்ம ரத்தத்துக்குள்ள அந்த பிளாஸ்மோடியத்தை சிரிஞ்சு மாதிரி ஊசியில் ஏற்றிட்டு போகிற மாதிரி ஏற்றிட்டு போயிடும். ஸோ நம்ம கொசு கடிக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா எது வராது? மலேரியா வராது. ஸோ மாணவர்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் எவ்வளோ பேர். ஐயோ சார், இவ்வளோ நுண்ணுயிர்களாக இவ்வளோ நோய்களாக சார் நம்மளை ஏற்படுத்துது, நுண்ணுயிர்கள் வெரி டேஞ்சர் சார் அப்படின்னு. இனிமேல் அடுத்த வருஷம் நம்ம மெயின் அந்த அட்டவணையில் எது வந்துடும் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், கரோனா வந்துடும். கரோனா வந்து இதில் இல்லை. அடுத்த வருஷம் புக்கு மாற்றினாங்களோ இல்லை புக்கு அப்டேட் பண்ணாங்களோ முதல்ல நோய் எது? கரோனா தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சில படங்களை காட்டிட்டு நம்ம அடுத்த பாடத்தை முடிச்சிடலாம். மாணவர்களே, இது வந்து கொரோனா மாதிரி இருந்தாலும் இது கொரோனா வைரஸ் கிடையாது. இது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ஃப்ளூ வைரஸ்ன்னு சொல்லுவோம்ல, சளி காய்ச்சல் வரக்கூடிய வைரஸ். இது யார் தெரியுதா? இது யார் பார்த்தீங்கன்னா ரேபீஸ் சொன்னேன்ல, ரேப்டோவிரிடி வைரஸ். சார் இப்போ வைரஸ்லாம் கலர் கலராக இருக்கே சார், சூப்பராக இருக்கே சார், இப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கலர் கலரெல்லாம் இருக்காது. உனக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, உனக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி இருக்கும். உண்மையான நுண்ணுயிரி எப்படி இருக்கும்னு இப்போ அடுத்து ஒரு படம் காட்டுறேன். இது வந்து என்ன வைரஸ்னால் ரேப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸ். நாய் கடிச்சா உருவாகும்ல அந்த ரேபீஸ், அதுதான் இது. மாணவர்களே, இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு புரோட்டோசோவா, அதாவது சீதபேதியை உருவாக்கக்கூடியது, அமீபிக் சீதபேதியை உருவாக்கக்கூடிய ஒரு புரோட்டோசோவா. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், கொஞ்சம் கஷ்டமான பேர் தான். எண்டமீபா ஹிஸ்டாலைடிகா. எண்டமீபா இப்படி தான் இருக்கும், கலர்லாம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நம்ம சும்மா அதை கலர்படுத்தி காட்டியிருக்காங்க. இது வந்து அமீபிக் சீதபேதியை உருவாக்கக்கூடிய புரோட்டோசோவா, எண்டமீபா ஹிஸ்டாலைடிகா. இது நம்ம ஏற்கனவே புரோட்டோசோவா நடத்தும் போது காட்டணும். புரோட்டோசோவா நடத்தும் போது இது பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது காட்டணும். கொசு மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே இது இந்த பிளாஸ்மோடிய புரோட்டோசோவாத்தை நம்ம உடம்புக்குள்ளே வச்சுட்டு போயிடும். அதனால நமக்கு மலேரியா காய்ச்சல் வரும். சரிங்களா? ஸோ மாணவர்களே, ஒரு குட்டி மைண்ட் மேப்பு. நுண்ணுயிர்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி போட்டுக்குங்க. காசநோய், காலரா, சாதாரண சளி, ரேபிஸ், அமீபிக் சீதபேதி, மலேரியா. அது என்னென்ன வைரஸ் உருவாக்குது நீங்கள் வரிசையாக எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசி கொடுக்கணும், என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். ஸோ மாணவர்களே, நீங்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்க மட்டும் செய்யுங்க. நான் இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். ஸோ இந்த மைண்ட் மேப் இது உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காண்டி இந்த மைண்ட் மேப் நான் போட்டிருக்கேன். ஸோ மாணவர்களே, பாடத்தோட இறுதி, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ், பேலன்சஸ், இம்பேலன்சஸ் அண்ட் யூசஸ். மனிதனுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் இடையேயான சமமான மற்றும் சமமற்ற உறவு நிலைகள், பயன்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து உடம்பை வந்து முறையாக பராமரிக்கிறோம். வெளியிலேருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் உள்ளுக்குள்ளே வந்தாலும் அதை முதல்ல போய் அடித்து காலி பண்ணுறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம உடம்பை இயங்க வைக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களையும் அனைத்து விதமான நம்மளுக்கு பாதுகாப்பையும் தருது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நுண்ணுயிர்கள் நமக்கு எவ்வளவு தான் தீங்கு செய்தாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான நுண்ணுயிர்கள் நம்மை வாழ வச்சு கொண்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த பாராவில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதோட சுருக்கம் தான் இதில் இருக்குது. ஸோ பாடத்தோட நினைவில் கொள்கை வந்துட்டோம். நினைவில் கொள்கை எப்போவுமே நீங்கள் நல்லா என்ன பண்ணி பார்த்தோன்னு வாசித்து பார்த்துடணும். நினைவில் கொள்கை ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பாடம் பெரிய பாடம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லடைவு இங்கே கொடுத்துருக்காங்க. எதிர் உயிர்கொல்லி, பாக்டீரியா, கேப்சிட், நொதித்தல், ஹைபா, நுண்ணுயிரிகள், நோய்க்கிருமி, தடுப்பூசி அப்படிங்கிறத என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை வாசித்து பார்க்கணும். இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய நம்ம அர்த்தங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ மாணவர்களே, பாடம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் அந்த லிங்க்கெல்லாம் தர்றேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், வழக்கம் போல் ஒரு பாடம் முடித்தா என்ன பார்ப்போம்,
புக் பேக் தான் பார்ப்போம். முதல்ல வந்து சுருக்கமாக உரிய வழி எல்லாமே பார்ப்போம். இப்போ மாணவர்கள் விரிவாக விடையில் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு கமெண்ட்டில் வந்து கேட்குறதுனால உங்களுக்கு விரிவாக விடையிலையும் சேர்த்தே நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுவரை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவர்களே.